எதுவுமே இல்லாத நபர் சரி இங்கே வரும்போது படிச்சுட்டாவது வரணும். ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா பரவாயில்ல, படிக்கலாம். என்ன வரலாறு, ஏன் இப்படி இருக்கு, இதை நான் சொல்றேன்ல, 118 ஆண்டுகளாக இது தெளிவாக்காம இருக்கிற பிரச்சனை. எதுவுமே இல்லாம கிளிப்பிள்ளை மாதிரி ஊரு பூரா போய் எதுவும் சரியில்லை, எதுவும் சரியில்லை, எதுவும் சரியில்லை, எம்எல்ஏ எதுவும் செய்யலை, தொகுதி மோசமா இருக்குன்னு பேரட் பண்ணா இது ஒரு அவதூறு. ஏன்னா உங்களுக்கு பொது பணியில் ₹1 செலவு பண்ண வரலாறு கிடையாது. உங்களுக்கு கொள்கையோ லட்சியமோ ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எல்லை, தொகுதியோட எல்லை எங்கே ஆரம்பிக்குது முடியுது, எத்தனை பள்ளி இருக்குது, எத்தனை ரோடு இருக்குது, எங்கே ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, எங்கே குழாய் சரியாக வேலை செய்யுது, எங்கே சாப்பாடு போடுறாங்க, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து என்ன வரலாறு நடந்திருக்கு எங்கன்னு கூட தெரியவில்லை. கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து சொல்கிறார், எனக்கு பார்த்தா அழுகையாக இருக்குன்ற.